வண்டி பார்த்தீங்கன்னா மீட்டியர் 350 ப்ரோ. நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன். கேட்லைட் கன்வெர்ட்டரில் ஹோல்ஸ் விழுந்தது வந்து நீங்கள் வந்து பற்ற வச்சு மாட்டி தரீங்க. ஸோ என் வண்டியில் அதே ஃபால்ட்டு ப்ரோ அப்படின்னாரு. கழட்டி பார்த்தா அவங்களே தெரியும் எப்படி கொட்டுத்து பாருங்கள், தூளாக ஆகி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக செட்டாகவே கழட்டியாச்சு. ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹோல்ஸ் விழுந்துச்சு பாருங்கள். லைஃபே போயிடுச்சு. ஸோ இதை ரெடியும் பண்ணி போட முடியாது. கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கூட அதை நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கலாம். ஸோ இது அந்த ஸ்டேஜையுமே தாண்டி போயிடுச்சு. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இது வந்து 10,000 கிட்ட வருது. கஸ்டமர் சொன்னாங்க ப்ரோ அப்போ எனக்கு சைலன்சரே மாற்றிடுங்க ப்ரோ, அது இல்லாமல் பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டாங்க. அந்த கன்வெர்ட்டர் கழட்டிட்டு நம்ம டேரெக்டாக வந்து வேறு சைலன்சர் மாற்றிட்டு ஸ்ட்ரைட் பைப் போட்டுக்கலாம் ப்ரோ, அது மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கன்வெர்ட்டரே கழட்டிட்டு சைலன்சரையுமே வந்து மாற்றியாச்சு. ஸோ வே டூ ஸ்பீடுன்னு ஒரு பிராண்டு. ஸோ நல்லாவே இருக்காது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஸோ சைலன்சர் நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரியே இருக்காது உங்களுக்கு. ஸோ B2 நல்லாயிருக்கும். சில சைலன்சர்லாம் மாற்றினா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் மாற்றுற மாதிரியே தெரியாது, அப்படியே ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த சைலன்சர் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தாச்சு. ஸோ பீட் எப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் இந்த சைலன்சரில் வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி வேறு நமக்கு தராங்க. ஸோ கேரண்டி வாரண்ட்டி எல்லாமே தராங்க. ஒரிஜினல் சைலன்சரே நம்ம திருப்பி போட்டாலுமே அது திருப்பியுமே ரஸ்ட்டு பிடிச்சி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சுருக்கோம், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மொரமோட்டோ கேரேஜ்.